வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. என்னப்பா எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க ஒரே நேரத்தில்? ஆமாப்பா, ஒரு முக்கியமான விஷயம். அதான் சரி உங்கள் 4 பேர்கிட்டையும் பேசிடுவோமேன்ட்டு. சரிப்பா. அம்மா எங்க? அம்மா இல்லாமல் எந்த ஒரு முக்கியமான விஷயமும் பேச மாட்டீங்க, என்ன தனியாக வந்திருக்கீங்க? அம்மா அவளுக்கும் சேர்த்து தான் பேசிட்டு வர சொன்னா. மாத்திரை போடல, ஒரு மாதிரி கிருகிருன்னு வருதுங்கன்னா, அதனால மகா சாப்பாடு கொடுத்து என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதனால நீங்க போய் பேசுங்க, அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னா. என்ன மாமா விஷயம்? எல்லாம் உங்க அண்ணன் பிள்ளைய பத்தி தான். எங்க அண்ணன் பிள்ளைய பத்தியா? ஆமாம்மா, வயசாகிட்டே போதும். உங்க அண்ணன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுக்கலையா? மாமா, அவங்க அண்ணன் பிள்ளைக்கு வயசு ஆயிடுச்சுன்னு பேச வரீங்களா, இல்ல உங்க பேத்திக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு சொல்ல வரீங்களா? ரெண்டுமே தான் மருமகளே. என் சின்ன மருமக பாயிண்ட பிடிச்சிருவா. ஆமா மாமா, பின்ன நம்ம வீட்டு பொண்ணுக்கு தான் வயசாகிட்டு இருக்கு. ஆம்பளை பிள்ளை, அவன் எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணுவான். அப்படி சொல்லாம நீங்க அவனுக்கு வயசு ஆகலையான்னு கேக்குறீங்களா உங்க பேத்தியை விட்டு கொடுக்காம? ஆமா, என் பேத்தி நான் விட்டு கொடுக்க மாட்டேனே. என் பேத்திக்கு எப்படியோ கல்யாணம் இருக்கணும். அவன் விருப்பத்துக்காக இவ்வளவு நாள் கம்முன்னு இருந்தோம்ல, அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகட்டுமே. இதுக்கப்புறம் நம்ம பேச்சு ஆரம்பிச்சிட வேண்டியதான். நானும் நினச்சிக்கிட்டே தான் மாமா இருந்தேன். சரி இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அடுத்தது உடனே அந்த கையோட ஆரம்பிக்க வேணாமேன்னு தான் இருந்தேன். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, பேசிடலாம் மாமா. ஆமாப்பா, குடும்பத்தோட போய் பேசிட்டு வந்துருவோம். அதாண்ட தம்பி, என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணை பெற்றவங்க கம்முன்னு இருப்போம், பையனை பெற்றவங்க அவங்களே வந்து கேட்கட்டும்ன்ற ஃபார்மாலிட்டிலாம் நம்ம பார்க்கல. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். மாப்பிள்ளை வீடு நம்ம வீடு தானே, தேடி போறதுல தப்பு கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. யார் கேட்டா என்ன, நம்ம பொண்ணு நம்ம பிள்ளை. அப்படி இருக்கிற பட்சத்தில் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு பேசுற மாதிரியாப்பா இருக்கு. அதனால தாண்டா நம்மளே போய் பேசிடுவோங்கிறேன். ஆமா, அவங்களும் என்ன முடிவு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்பதான் ஒரு கல்யாணம் பண்ணோம், இப்போ உடனே பொண்ணை கட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருக்கலாம். அதனால அவங்க தயக்கத்துக்கு நம்ம ஏன் இடம் கொடுத்துட்டு போய் நம்மளே கேட்போம்பா. ஆமாம், ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, உடனே அடுத்த கல்யாணம் பண்ணுவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. அடுத்தடுத்து நம்ம வீட்டில் 2 பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு, 3வது உடனே யோசிப்போமா அப்படின்ட்டு அவங்க மனசில் ஒரு எண்ணம் இருக்கும்ல. நம்ம போய் கேட்டால் அதை அவங்க தவிர்த்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க. என் சின்ன மருமக சொல்ற மாதிரி அந்த தயக்கம் அவங்க மனசுக்குள்ள இருக்கும்ல. இப்பதான் 2 பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சாங்க, 3வது உடனே கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்மளே போய் ஒரு வார்த்தை என்னன்னு பேசிடுவோம் அப்படின்னு இருக்கேன். சரிப்பா, போய் பேசுவோம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எப்போ போலான்னு சொல்லுங்க, நல்ல நாள் பார்த்து போவோம். அப்பா, எனக்கு ஒரு யோசனை. சொல்லுடா பெரியவனே, உன்ன கேட்காமலா? நீ எது யோசனை சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். இதுலயும் எப்படியாவது யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருப்ப, சொல்லு. அப்படி இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணை பெற்றவங்க பையனை பெற்றவங்க முதல்ல வந்து கேட்டால் தான் நல்லா இருக்கும். நம்மளும் ஒரு மாதிரி யோசிக்கிறோம். இருந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்க வேணாமே தான் போய் கேட்கலான்றோம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீடு அவங்க வீடுன்னு பிரிச்சு பார்க்க வேணாம்ப்பா. பொதுவில் நம்ம வீட்டுக்கு வரட்டும், 2 பேருமே பார்த்து பேசிப்போம். அவங்களும் அந்த மாதிரி ஆச்சு, நம்மளும் பேசுன மாதிரி ஆச்சு. ஊர்ல ஒருத்தவங்க பேசுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லப்பா. நம்ம போய் வழியை பொண்ணு கொடுத்தோன்ட்டு நம்ம அந்த மாதிரிலாம் நினைக்கலாம். மாமா மச்சான் அப்படின்னு தான் போய்கிட்டு கிடக்குறோம். இருந்தாலும் அவங்களாம் வந்து பேச்ச ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்லப்பா. இந்த மாதிரி ஃபோன் போட்டு கல்யாண விஷயமா பேசணும் வாங்க வீட்டுக்குன்னு சொன்னா வரப்போறாங்க, தப்பா நினைக்க போறது இல்லைல்ல. வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம என்ன ஏதுன்னு பேசிப்போம். அதுக்கப்புறம் முறையா பேசுறது எல்லாத்தையும் வச்சுப்போம்ப்பா. இப்ப நார்மலா கல்யாணம் பண்ணலாமா, உங்க யோசனை என்னன்னு கேட்கறதுக்கு அவங்களே வர சொல்லலாம்லப்பா. நம்ம போய் முதல்ல பேசணுமா, அவங்க வந்து முதல்ல பேசணுமான்ற எண்ணம்லாம் நம்மளுக்கு இல்லை. உங்கள் புள்ள சொல்கிற மாதிரி நம்ம ஃபோன் போட்டு வர சொல்லுவோம், என்னன்னு பேசுவோம். அதுக்கப்புறம் முறையாக போகிறது வரதெல்லாம் வச்சுப்போம்லப்பா. நம்ம போய் பொண்ணு கேட்டோம் அப்படின்ற ஒரு சொல்லு வேணாம். நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு, அண்ணன் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. வேணா ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோமாப்பா, வாங்க இந்த மாதிரி கல்யாண விஷயமா பேசணும்னு. என்னம்மா என் சின்ன மருமக எதுவும் வாயை திறக்கல? இல்லை மாமா, எல்லாரும் சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டாக தானே படுது. ஃபோன் போட்டு கூப்பிடுவோம் வாங்கன்ட்டு. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு இருக்கும், என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மாலிட்டி படி போகிறது வரதெல்லாம் வச்சுக்கலாம் மாமா. நம்ம பொண்ணை பெற்றவங்க தான், அதனால கொஞ்சம் இது பண்ணி போக வேணாம்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே மாமா? சரியாதான் படுது. அதுக்கு தான் குடும்பத்தோட எப்பயுமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அது சரி வராது. ஏன்னா ஒருத்தவங்க மனசுலயும் ஒண்ணு இருக்கும்ல. அதனாலதான் உங்க 4 பேர்ட்டையும் கலந்து பேசணும்னு நினைச்சேன். அப்பா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? தப்பாலாம் பேசலடா காசுலிங்கம். நீ தப்பா பேசுன நான் இப்ப சொன்னா, இதோ பாரு, நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க. ஏன்னா நம்ம பொண்ணை பெற்றவங்களடா, நம்ம எதுவும் வந்தாலும் யோசிச்சு தான் பண்ணணும். எடுத்த கவுத்தன் பண்ணக்கூடாது இல்ல. அவங்க பையனை பெற்றவங்க, என்னதான் யோசனை இருந்தாலும் ஒரு வாட்டி அவங்கள கூட்டு வச்சு பேசுறது தான் நல்லது. நம்ம போய் பேசினா ஊரு 4 விதமா தான் பேசும். அதனால நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம வீட்டுக்கு வர வச்சே பேசுவோம். சரிப்பா, அப்ப கையோட நீங்களே காலையில போன் போட்டு என்னன்னு கேளுங்க, வர சொல்லுங்க. சரி தம்பி, காலையில நான் போன் அடிக்கிறேன். ஏன்னா இப்ப நேரம் ஆயிடுச்சு. காலையில போன் போட்டு மதியானத்துக்கு மேல வாங்கன்னு சொல்லுவோம். நாளைக்கு நல்ல நாள் தான் மாமா, நாளைக்கே கூப்பிடுங்க. சரிம்மா மருமகளே, கூப்பிட்டுருவோம். அக்கா, கீழே என்ன நடக்குது தெரியுமா? இப்பதான் சுட சுட நியூஸை கேட்டு வரேன். கீழே நடக்குதா? கீழே என்னடி நடக்குது? நம்ம காசுலிங்கப்பா, தர்மலிங்கப்பா, அம்மா, தாத்தா எல்லாரும் கீழே ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. மேல ஹாலில் உட்காந்து பேசினா நம்மளாம் காதில் வாங்குவோம்னு தெரிஞ்சுதாக்கா உஷாரா வெளியில போய் பேசுறாங்க. ஏண்டி, அதான் உஷாரா வெளியில போய் பேசுறாங்கன்னு தெரியுதுல்ல, அது என்னத்துக்கு நீ ஒட்டி கேட்டுட்டு வந்தப்ப? ஒட்டி கேட்டதுனால தான் இப்போ உன் முகத்துல நான் சந்தோஷத்தை பார்க்க போறேன். உனக்கு தேவைப்பட்ட விஷயம் தான் ஒட்டி கேட்டுட்டு வந்திருக்கேன். என் முகத்துல சந்தோஷத்தை பார்க்க போற, எனக்கு தேவையான விஷயத்த ஒட்டி கேட்டியா? ஆமாக்கா, உன் விஷயமா தான் பேசிட்டு இருக்காங்க.
ஏன் விஷயமா என்னடி சொல்ற? ஆமாக்கா, உன் விஷயம்தான். உனக்கும் மாம்சுக்கும் கல்யாணம் பண்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அதான் ஆல்ரெடி பேசிட்டே தானே இருக்காங்க, அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இப்ப என்னத்த புதுசா பேசுனாங்க நீ கேட்டுட்டு வந்த? அப்படி இல்லக்கா, ஃபைனல் பேச்சுக்கு வந்துட்டாங்க. இப்போதைக்கு உன் கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசல. போய் நம்ம பொண்ணை கொடுக்கலாமா, இல்ல அவங்களா வந்து பொண்ணு கேட்பாங்களா, இல்ல நம்ம போய் மாப்பிள்ளை கேட்கலாமான்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏய், உண்மையாவ சொல்றேன்? ம், உண்மையாக தான் சொல்கிறேன். மாம்ஸ் வீட்டில் நம்ம 2 கல்யாணம் பண்ணிட்டோம்ல, நம்ம வீட்டில் சரவண அண்ணன் அப்புறம் அஸ்வின் அண்ணன், அதனால 2 கல்யாணம் பண்ணதுனால யோசனையாக இருக்காங்களே என்னவோ. இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி தருவாங்களா பொண்ணு அப்படின்லாம் யோசனையில் இருக்க போகிறாங்க. அதனால் வந்து கேட்கறதுக்கு பொண்ணு தயங்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளா கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தையை போடுவோம், அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்லன்னு கேட்டுட்டு இருக்காரு தாத்தா. ஆமாம்ல, நம்ம வீட்டில் 2 கல்யாணம் பண்ணிருக்கோம், உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசிப்போமோன்னு நினைப்பாங்க தானே மாம்ஸ் வீட்டில். தாத்தாலாம் கரெக்டாக தாண்டி யோசிப்பாங்க. இதுக்கு தான் வீட்டில் பெரியவங்க வேணுங்கிறது. பெரியவங்க வேணுதான், இருந்தாலும் என் பேத்திக்கு வயசாகிட்டு இருக்கு. என் பேத்திக்கும் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்கு. 2 கல்யாணம் பண்ணா என்ன, 3வது கல்யாணமும் நம்ம பண்ணிடுவோம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உற்சாகமாயிட்டாரு. அதனால நாளைக்கு மாம்ஸ் வீட்டுக்கு ஃபோன் போட்டு இங்கே வர சொல்லலான்னு இருக்காங்களாம். அப்படியாடி? என்னக்கா நம்ப மாட்டேன் போல, நான் என்ன காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உண்மையதான். நம்புறதுக்குன்னலாம் இல்லை, மாம்ஸு வந்துச்சுல்ல, அப்போ ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போயிருக்கு. ட்விஸ்ட் வச்சுட்டு போயிருக்கா? எப்போ நேத்தி வந்துச்சு அப்போவா? ஆமாண்டி, மாம்ஸ் கிட்ட பேசினேன். இந்த மாதிரி கல்யாண பேச்சு அப்பப்போ எடுத்துட்டு இருக்காங்க மாமா, திடீர்னு கல்யாண பேச்சு எடுத்தா என்ன பண்ணுவ, ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டேன். சரி, என்ன சொன்னாரு? எப்படி தாலி கட்டணும்ல கேட்டிருப்பாரு? இல்லடி, எல்லாரும் மாதிரி மாம்ச நினச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் கேட்கல. அவர் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை முடிவு பண்ணும்போது அவங்க தங்கச்சியும் அவரும் சேர்ந்து தான் விருப்பம் என்ன அப்படின்லாம் கேட்டு முடிவு பண்ணாங்களாம். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு முடிவு பண்ணுறப்ப என் தங்கச்சிக்கிட்ட போய் இதான் பொண்ணு உனக்கு ஓகேவாம்மா அப்படின்னு நான் கேட்கணுங்கிறாரு. என்னக்கா லாஜிக்கே இல்லாத பேசுற? அது எப்படிக்கா போய் கேட்க முடியும்? உனக்கும் மாம்சுக்கு தான் கல்யாணம் முடிவாயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அன்பழகி அன்னைக்கு மட்டும் தெரியாமல இருக்க போது? மாம்சு அப்படி சொல்லலை. என்னதான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அருள் மாமா அஸ்வின் அண்ணனுக்கு அன்பழகி அண்ணின்னு பேசியிருந்தாலும் அன்பழகி அண்ணி கல்யாணத்தப்போ தானே அஸ்வின் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறத புதுசாக கேட்டாங்க. அதனால் அண்ணன் மைண்ட்லேயும் எதுவும் இருந்திருக்காது, நம்ம அண்ணனையும் எதுவும் யாரையும் நினச்சிருக்க மாட்டான் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்களாம். அதனால் இந்த மாதிரி அக்ஷயாவை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, உனக்கு ஓகேவாம்மா அப்படின்னு தங்கச்சிக்கிட்ட விருப்பம் கேட்கணும். விருப்பம் கேட்டுட்டு தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும்னு மாம்சு சொல்லுச்சு. அக்கா, மாம்சு நல்லவரா இருக்கலாம், அதுக்கு நீ இவ்வளோ நல்லவரா? அப்படிலாம் கிடையாதுடி. தங்கச்சியை எப்பயுமே அவர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. அதையும் தாண்டி அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதுவும் கரெக்டு தானே? புரியல. அவர் தங்கச்சிக்கு இது வரைக்கும் அவர் அப்பாவாக தான் இருந்தாராம்மா. அதனால் வரப்போகிற அண்ணி அம்மாவாக தான் இருக்கணுமா. கடைசி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் தான் அம்மாவும் அப்பாவுமா இருந்து தங்கச்சிக்கு எல்லாம் நல்லது கெட்டதும் செய்யணுமா. அப்படி அம்மாவா என் வீட்டுக்கு வர்றதுக்கு அக்ஷயா ஓகேவான்னு என் தங்கச்சிக்கிட்ட கேட்கணுங்கிறாரு. லாஜிக் கரெக்டு தானே? ஆமாம், நான் உன்னை கேட்குறேன், தப்படுத்துக்க மாட்டியா? கேளுடி, அப்படி என்ன கேட்க போகிறேன்? இல்லை, மாம்சு இந்த மாதிரிலாம் உன்னை பிடிச்சிருக்குன்னு டேரெக்டாக சொல்லாமல் தங்கச்சிக்கிட்ட கேட்பேன், அங்கே கேட்பேன், இங்கே கேட்பேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு கோவம் வரலையாக்கா? எனக்கு தெரியும் மாம்சு இப்படி கேட்கணும்னு சொல்லணும்லாம். அதே மாதிரி அன்பழகியாக உங்கள் அண்ணனை புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நம்புகிறேன். இல்லைக்கா, நம்ம கல்யாணத்தை பற்றி நீ ஏன் அவங்கள்ட்ட கேட்கணும்? அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்லாம் நீ எதுவும் சண்டை போடலையா? அப்படிலாம் சண்டை போடணுன்னு தோணலடி வைஷு. சண்டை போடுறதுக்கு இதில் என்ன இருக்குது? அவங்க தங்கச்சி தானே இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறாரு. இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்தே என் மனசுலாம் ஆசை வளர்க்குற மாதிரி பேசி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி அப்படிலாம் சொல்லிவிட்டு இப்போ போய் நான் என் தங்கச்சிக்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன்னு சொன்னால் அது தப்பாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து மாம்சே என்கிட்ட எதுவும் தப்பாக பேசுனதில்ல, தப்பாக நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணதில்லை, என் மனசில் ஆசை வளர்க்குற மாதிரி மாம்சு பேசுனது கிடையாது. இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் நின்று பேசுறதுக்கு கூட நின்று பேசுது. அதுக்கு முன்னாடிலாம் நான் பேசணும்னு ட்ரை பண்ணுறது அதுக்கு தெரிஞ்சாலே இந்த ஸ்பாட்லேயே இருக்காது, என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி தானே அவர் இவ்வளோ நாள் இருந்திருக்காரு. இப்போ அவர் அவங்க தங்கச்சிக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு சொல்கிற லாஜிக்லாம் கரெக்டாக தானே வயசு இருக்கும். அவர் கேட்குறதுல தப்பு இல்லையே. சூப்பர்க்கா, செம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க தெரியுமா 2 பேரும். அதே மாதிரி எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அன்பழகி அண்ணி பெருசாக எதுவும் தடங்கள் சொல்ல போகிறதில்ல. அவர் அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு, பேசிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு மாம்ச நீ புரிஞ்சு வச்சிருக்க, செம்ம சந்தோஷமாக இருக்குக்கா. உன் அளவுக்கு மெச்சூரிட்டியெல்லாம் நான் கற்றுக்கணும் தெரியுமா? கற்றுக்கலாம் பிரிய மனுஷி, பொறுமையாக கற்றுக்கலாம். நீங்கள் சின்ன பிள்ளையாவே இருங்க. ஆமாம், காலேஜ் எப்போ முடியுது உனக்கு? இன்னொரு 1 மந்த் இருக்குக்கா. முடிச்சுட்டு அப்படியே திருப்பி எம்ஏ ஜாயின் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளோ தூரம் படிக்கணும்னு ஆசை இருக்கோ அவ்வளவும் படிச்சுட்டு வா, பார்த்துக்கலாம்.
ம் சரிக்கா. எப்படி சேம் காலேஜில் அட்மிஷன் போடலான் இருக்கியா இல்லை வேறு காலேஜில் அட்மிஷன் போடலான் இருக்கியா? இல்லைக்கா, பழகிடுச்சு. சேம் காலேஜ், அதுவே நல்ல பெஸ்ட் காலேஜ் தான். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட இருக்காங்க, அங்கேயே தான் அட்மிஷன் போடலான் இருக்கேன். சரி ஓகே, இந்த செம் நல்லா முடி, அதுக்கப்புறம் லீவை கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் எம்இ போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் சரிக்கா. உங்களை பார்க்க தான் வந்தேன். ஈவினிங் உங்களை பார்த்ததுலேருந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் எது பண்ண போனாலும் என் சிந்தனை ஃபுல்லாக நீங்களாவே தெரியுறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் ஈவினிங்லேருந்து கோமாவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கோமாவில் இருக்கனா? ஆமாம் ரிஷி, கோமாவில் தான் இருக்கீங்க. ஈவினிங்க்கு அப்புறம் நீங்கள் அப்டேட்டே பண்ணல, போய் உங்களை அப்டேட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வரும். ரதி, என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்கள் ஞாபகமாகவே இருக்கன்றது தான் அப்படி சொன்னேன். ஓ மை காட், அப்படிலாம் சொன்னால் மட்டும் நான் உங்கள் ஞாபகமாக இருந்துட முடியுமா? ப்ளீஸ் என்ன இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சுங்க. அம்மா வந்து கம்முன்னு உட்காந்துருக்கீங்களே, பஞ்சாயத்து என்னன்னு கேட்கலாம்ல? போலீஸ் மாமாவா? யாரு? தம்பி திரும்பி பாரு, அப்பதான் யாருன்னு தெரியும். அண்ணன், நீங்கள் வசந்தோட அண்ணன் தானே? ஆமாண்டா தம்பி, வசந்தோட அண்ணன் தான். ரதி தேவி கிட்ட என்ன பஞ்சாயத்து ஓட்டிட்டு இருக்க? அதுவும் நீ இந்த வீட்டு பக்கம்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. மொட்டை மாடி வரைக்கும் வந்திருக்கியே. வந்ததில்ல தானே. இந்த வீட்டு வாசல் எங்கே இருக்குன்னு கூட நான் பார்த்தது கிடையாது. ஏன் உங்கள் ரிசப்ஷன் அப்போ கூட நான் நேராக மண்டபத்துக்கு வந்துட்டு நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோமுக்கு தான் போனேன். அந்த அளவுக்கு நல்ல பையன் நான். ஆனால் என்ன இந்த ரதி தேவி இவ்வளோ தூரம் வர வச்சுட்டாங்க. அவங்களோட அழகும் அவங்களோட பேச்சும் என்னை அப்படியே கட்டி இழுத்துருச்சு. மொட்டை மாடிக்கு எப்படி என் கால் நடந்து வந்ததுன்னு எனக்கே தெரியலண்ணே. அதெல்லாம் தாங்கள் கூற வருவது? ரதி தேவி எனக்கு வேணும். டேய் என்னடா சொல்ற? என்னென்ன சிரிக்கிறீங்க? ரதி தேவி எனக்கு வேணும்னு சொல்றது உங்களுக்கு கூட காமெடியாவா தெரியுது? டேய் காமெடியா தெரியுதுன்றதுக்காக சொல்லலடா. ரதி தேவி தான் என் தம்பி வசந்துக்கு முடிவு பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ரதி தேவி வேணும்னு கேட்டா எப்படா கொடுப்பாங்க? அண்ணன், என்ன அடிச்சிட மாட்டீங்களே? அடிக்கிற அளவுக்கு என்னடா சொல்ல போற? அண்ணன், இவன் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணான்ல, உங்களுக்குலாம் தான் தெரியுமே. அந்த பொண்ணை என் ஃப்ரெண்டு ஜகன் இருக்கான்ல, அவன் கேட்டோடனே விட்டு கொடுத்துட்டான் வசந்த். அதனால லவ் பண்ண பொண்ணையே விட்டு கொடுக்கும்போது நிச்சயம் பண்ண பொண்ணை எனக்காக விட்டு கொடுக்க கூடாதா? லாஜிக்லாம் கரெக்டு தான். ஆனா என் தம்பி பாவமாச்சேடா. திருப்பி எங்களால ஃபர்ஸ்ட்ல இருந்து பொண்ணு தேட முடியாது. பரவாயில்லண்ணே, தேடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரதி எனக்கு தான் வேணும். அதில் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். தம்பி நீ பேசுறது எவ்வளவு காமெடியான விஷயம் தெரியுமா? அதை நீ அவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க. என்னால திருப்பி சீரியஸா பேச முடியலடா. அண்ணன், என் காதல் உங்களுக்கு கூட கனவாக தான் தெரியுதா? நான் எவ்வளோ எமோஷ்னலாக இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? ஒரு போலீஸ் நீங்கள், ஒரு கிரிமினல் மைண்டில் என்ன இருக்குன்னு யோசிப்பீங்க. அவன் நல்லவனா கெட்டவனான்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி இந்த டாக்டர் மனசில் என்ன இருக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலையா? என் மூஞ்ச பார்த்தோன்னே என் மூஞ்சில் ரதி தேவி தான் ஓடிக்கிட்டு இருக்கா, என் எண்ணத்தில், என் செயலில், என் இதயத்தில் அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலையா? நீங்களாம் என்னென்ன போலீஸு? என்ன தம்பி பொசுக்குன்னு இப்படி கேட்டுவிட்ட? நீலாம் என்ன போலீஸ்னு? சரி ஓகே, அண்ணனுக்கு தெரியுது உன் நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் ரதி தேவி ஈவினிங்லேருந்து நைட்டுக்குள்ள பரவிட்டான்னு நல்லாவே தெரியுது. சரி, அண்ணனா உனக்கு பார்த்தா பாவமாக தான் இருக்கு. என் தம்பியும் பாவம் தான், தம்பியா இருக்கிற நீயும் பாவம் தான். அதனால நான் வேணா கொஞ்ச நேரம் டைம் தரேன். நீ ரதி தேவியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணு, புரியுதா? அண்ணன், இது கேவலமான ஐடியா தான். ஒரு அண்ணனா இருந்துக்கிட்டு ரெண்டு தம்பிக்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது தான். இருந்தாலும் நீங்கள் சொல்கிற ஐடியா நல்லதாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் பேசி எல்லாவும் டெவலப் பண்ண ட்ரை பண்ணவா? எனக்கும் தெரியுது நான் பார்க்கறது என்ன வேலைன்ட்டு. ஆனால் நீ பேசுறது நல்லா இருக்குடா தம்பி. காலையிலேருந்து ஒரே கேஸு கிரிமினல்ஸ்னு பார்த்து மண்டை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடா. நீ லவ் பண்ணுற விதத்தை பார்க்கும்போது என் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. நீ லவ் பண்ணு, ஓரமாக நான் பந்தோபஸ்துக்கு உட்காந்துருக்கேன். அண்ணன், உள்ளே யாரையும் அனுப்ப மாட்டீங்களா? கரெக்டாக பந்தோபஸ்து பண்ணுவீங்களா? ஷோர்டா தம்பி, யாரும் உள்ள வர மாட்டாங்க. நான் கேட் போட்டு லாக் பண்ணிடுறேன். ஒரு போலீஸாக இருந்து தம்பிக்காக இந்த வேலை கூட பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? நீ பேசு. யோ மாமா, நீ என்ன வேலை பார்க்குறன்னு தெரியுதா? ரதி தேவிமா, நீ சொன்ன வேலை தான் நான் பார்க்குறேன், எனக்கும் தெரியுது. பட் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குமா? நீ ரிஷி கிட்ட பேசு, தப்பு இல்லை. பாவம், அவரோட பெஸ்ட்டு ட்ரை பண்ணுறாரு. மாமான்றதை கரெக்டாக நிரூபிக்கிறான் பாரு போலீஸ்காரன். யோ இரு, அவன் போட்டோம், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. பார்த்துக்கலாம். ரதி தேவி, உனக்கு வேற ஃபேன்ஸ் அதிகமாயிட்டு போகுது. என்னென்ன பண்ண சொல்ற? நீ எனக்கு கல்யாணம் ஆகலன்னா நானே அப்ரோச் பண்ணியிருப்பேன் தான். அண்ணா வேணாண்ணா. சரிடா தம்பி, பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரி சீக்கிரமா போய் அவகிட்ட உன் லவ் வெளிப்படுத்து. என் தம்பி வேற மாடிக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். வந்துட்டானா அப்புறம் உனக்கு டைம் கிடைக்காது, பார்த்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் நான் இன்ஃபர்மேஷனுக்கு. நான் ரதிக்கிட்ட பேசிட்டு வரேன். ஆல் தி பெஸ்டா.
ஆனால் நியாயப்படி நான் லவ் பண்ணுற விதம் ரதிக்கு பிடிச்சி போய் அவள் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னானா உங்கள் தம்பி எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒரு போலீஸாக இருந்து நீங்கள் நியாயத்தை மட்டும்தான் சொல்லணுமே தவிர தம்பிக்காக சப்போர்ட் பேசக்கூடாது. கண்டிப்பாடா, நான் நியாயமா தான் பேசுவேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர். சிரிச்சுக்கிட்டே இருக்கின்றதுனால நீ என்ன காமெடி பீஸ் மட்டும் நினைச்சிருது என்ன? ரதிக்கு உன்னை பிடிச்சிருந்தது அப்படின்னா என் ஸ்டேஷன்ல என் தலைமையில என் சொந்த காசை போட்டு தாலி வாங்கி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது சத்தியம்டா தம்பி. ஆனா நீ பர்மிஷன் மட்டும் ரதி தேவி கிட்ட வாங்கிட்டு வா. அண்ணா, அடுத்த வருஷம் பெஸ்ட் போலீஸ்னு அவார்டு கொடுத்தா அது உங்களுக்கு தானே தரணும். ஏன்டா அப்படி? ஒரு தம்பிக்கு பார்த்த பொண்ணுன்னு பார்க்காம அவன் மனசுல இருக்கிற நியாயத்தையும் என் மனசுல இருக்கிற நியாயத்தையும் ஈக்குவலா பிரிச்சு பாக்குறீங்கன்னு. இப்படிப்பட்ட அண்ணனா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நீங்க இருக்கிறது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அதனால தானே சொல்றேன். கண்டிப்பா அடுத்த வருஷம் பெஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் அவார்டு உங்களுக்கு தானே. தேங்க்ஸ்டா தம்பி. ஷோர்ண்ணா, என்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு கூட நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேண்ணே. எங்கள் கல்யாணத்தை மட்டும் உங்கள் தலைமையில் நடத்திட்டீங்கன்னா நான் காலத்துக்கும் கடவுளாக உங்களை பார்ப்பேண்ணே. தம்பி கவலைப்படாத, தைரியமா அப்ரோச் பண்ணு. நான் தான் சொல்லிட்டேனே, ரதி தேவி பர்மிஷனை மட்டும் வாங்கிட்டு வா. என் தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எதிர்த்து நின்று உங்க 2 பேரும் என் தலைமையில கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லிட்டேனே, தாலி கூட என் கையால எடுத்து கொடுக்க நான் ரெடி தான். யோ மாமா வேணாயா, ஒரு அவார்டுக்காக என்ன அடமானம் வைக்காத. ரதி தேவி சும்மா இருமா. தம்பி எவ்வளவு ஃபீலிங்ஸா பேசிட்டு இருக்காப்ல, நடுவுல சிரிப்பு காமிச்சிட்டு. தம்பி ரிஷி போ, டைம் இல்ல பாரு உனக்கு. வர அண்ணா வெயிட் பண்றேன் பந்தோபஸ்துக்கு. நீ போய் அப்ரோச் பண்ணிட்டு வா. யோ உனக்கு இருக்குன்னு. ரதிமா தம்பி கிட்ட பேசு. இவெல்லாம் ஒரு அண்ணன். அண்ணன் லடி தங்கம், உனக்கு நான் மாமா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஒரு போலீஸா அந்த அண்ணன் எவ்வளோ நியாயமாக நடந்துக்கிட்டாரு பார்த்தீங்களா ரதி தேவி? தம்பிக்கு அமைய போகிற வாழ்க்கை. ஆனால் அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்கோ அதுபடி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் ரேர் இப்போலாம் பார்க்கறது தெரியுமா? ஆமாம் ஆமாம், ரேர் தான். ரதி ப்ளீஸ், வசந்தை விட நான் எந்த விதத்தில் குறைச்சலாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் மனசில் இருக்கிற காதல் உங்களுக்கு புரியுதா? உங்களை அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உங்களை என் உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன். ஆனால் ரிஷி, உங்கள் உள்ளங்கையில் வச்சு தாங்குற அளவுக்கு நான் ஒன்றும் குட்டி பாப்பா கிடையாது. நான் பெரிய பொண்ணு. உங்கள் உள்ளங்கையில் என்னை வச்சு தாங்குனீங்கன்னா கை உடஞ்சிரும். பரவாயில்லையா மாமா? ப்ளீஸ் ட்ரை பண்றோமா? உனக்கு என்ன நான், எனக்கு என்ன நீ, இருப்பதும் பிடிக்குதே. ரிஷி தயவு செஞ்சு பாட்டு மட்டும் பாடாதீங்க ரிஷி. நீ பாடுற தம்பி, ரதி அப்படிதான் சொல்லுவா. ஆனா அவளுக்கு நீ பாடுறது மைண்டுக்குள்ள போய் ஏதோ டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றான். நீ இப்படி கண்டினியூ பண்ணு, அவளுக்கு ஒன்று பிடிச்சிரும். அண்ணன் கரெக்டாக சொல்கிறாரு. நான் பாட்டு பாடுறது தான் உங்கள் மனசுக்குள்ளே போய் ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால நான் பாட்டு பாடியே லவ் அப்ரோச் பண்ணுறேன். இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு ஒன்றும் புரியலையே. பேசாம இவன் வழியிலே போய் லைட்டை பிட்ட போட்டு பார்ப்போமா என்ன சொல்கிறான்னு. பாடட்டும், அடுத்தது நம்ம லீலையை ஆரம்பிப்போம். உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே, கண்ணிமைகளில் உன்னை நான் தாங்குவேன். ஒரு நொடி பிரிவினை கூட ஏற்க முடியாது கண்ணே, என் கனவிலும் உன்முகம் தேடுவேன். ஐ சிரிச்சிட்டாங்க. உன்னை வானத்தில் தேடியே மேகம் கண்ணீரை சிந்துதோ, உன்னை நான் கண்டு தேடவே பூமி என்னோடு சுற்றுதோ. நீங்கள் எனக்காக சூஸ் பண்ணுற பாட்டை பொறுத்தே தெரியுது நீங்கள் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே நான் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கேன்னு. ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லையே ரிஷி. எனக்கும் என் வசந்த் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்து தானே தீரணும். இது பெரியவங்க எடுத்த முடிப்பு. நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நடக்கும் ரதி தேவி, நீங்கள் மட்டும் ஊன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக பெரியவங்க சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கும். அதான் நம்ம போலீஸ் அண்ணனே சொல்லிட்டாரே, உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா அவர் தலைமையில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. என்னென்ன பண்ணி வைப்பீங்கல்ல? ஷோர்டா தம்பி, பர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு வா. எப்படி கல்யாணம் பண்றேன்னு மட்டும் பாரு. இந்த ஆள் வேற கூட கோரஸ் பாடுறாரு. சரி ஓகே ரிஷி, ஆனால் இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கே. சட்ட சிக்கலா? என்ன விஷயம்? ரிஷி, எனக்கு இருக்கிறது ஒரு சின்ன இதயம். அந்த சின்ன இதயத்தில் எனக்கு ஏதாவது வலி வந்துருச்சு அப்படின்னா என்னால் தாங்க முடியாது. அப்படி வலியோட நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் உங்களையும் அதை அஃபெக்ட் பண்ணும் இல்லைங்களா? ஏதோ பிளான் பண்ணிதான். அதனால் நான் முழு மனசோட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரணும், காதலிக்கணும், கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். அதை தானே நீங்கள் விரும்புகிறீங்க? ஷோர், அதை தான் நான் விரும்புகிறேன். அப்படி தான் நீங்கள் வரணும். முழு மனசோட தான் என் கூட வாழணும். முழு மனசோட தான் உங்கள் மனசை என்கிட்ட பறி கொடுக்கணும். இவன் வேற ஒருத்தன் சிரிப்பு காட்டுறான். அதுதான் நானும் சொல்ல வரேன். அப்படி நான் வரணும் அப்படின்னா என் மனசில் கில்ட்டியாக எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா? கில்ட்டியாக இருக்குமா? ஏன்?
ஆமாம், இவ்வளோ நாள் ஒரு பையன் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு அந்த பையன் மனசில் ஆசையை வளர்த்துட்டாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம். நீங்களே சொல்லுங்கள், நானாக லவ் பண்ணல வசந்த் மாமாவை என்ன லவ் பண்ணல, வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் சொன்னதுனால சரி ஓகே லவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒன்றும் அவ்வளோ டீப்பாலாம் என்ன லவ் பண்ணல. அப்படி இருக்கும்போது புள்ளியா சுடி மாதிரி எங்கள் 2 பேர் மனசுலையும் நீ அவனுக்கு தான் அவன் உனக்கு தான்றதை சொல்லிட்டாங்கல்ல. ஸோ வாட்? ஸோ வாட், அதை தான் நானும் சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது அவர் மனசில் ஆசை வளர்ந்துருக்குள்ள, திடீர்னு எனக்கு உங்களை விட பேரழகனாக இருக்கிற ரிஷியை தான் பிடிச்சிருக்கு, அவர் அப்ரோச் பண்ணுற விதம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால், ஒருவேளை அவர் வெக்ஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டாலோ இல்லை வெக்ஸ் ஆகி போய் நம்மளை சாபம் விட்டுட்டாலோ நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போமா? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிற லாஜிக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? அதை தான் நானும் சொல்ல வரேன். அவர் மனசு கில்ட்டியாக இருக்கக்கூடாது. அவர் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. இப்போ நானும் அவருக்கு இல்லை அப்படின்றது தெரிஞ்சால் மனசு வெக்ஸ் ஆகி போய் சூசைட் ஏதாவது ட்ரை பண்ணிட்டாருன்னா அந்த பாவம் நம்மளை தானே வந்து சேரும் ரிஷி. ஒருவேளை நம்மளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் பிறந்தா கூட அந்த குழந்தைங்கள தான் அது தாக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, அதனால் இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை நிறையவே உண்டு ரிஷி. பாவி பைபிள குழந்தை ரேஞ்சுக்கு போயிட்டானே. அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம குழந்தைங்களெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது தான் அந்த பாவம்லாம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? ஐ லைக் யூ. ஐ லவ் யூன்னு சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். ஐ லவ் யூ சொல்லணும்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். பெருசாக பிளான் பண்ணிட்டான். என்ன ஹெல்ப்பு? ஒன்று வசந்த் மாமாவுக்கு இன்னொரு பொண்ணு பார்க்கணும். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படிம்மா எங்கள் பையனை விட்டுட்டு இன்னொரு பையனை ஆசைப்படலாம், ஒன்று எங்கள் பையனுக்கு தானே முடிவு பண்ணணும்னு வீட்டில் எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் நம்ம இன்னொரு பொண்ணு பாருங்கள், எனக்கு அவரை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் ஆல்ரெடி லவ் பண்ணாருன்னு நானும் ஈவினிங் தான் கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து பேசிட்டு போனீங்கல்ல, அப்போ தான் அந்த பொண்ணை பற்றி நானும் பேசி விசாரித்தேன். அந்த பொண்ணை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாராமே. ஆமாம், ரொம்ப டீப்பாக தான் லவ் பண்ணோம். அந்த பொண்ணு அவர் கூட சேர்ந்துட்டா நம்மள அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்ல. நான் போய் 4 பேரை கேள்வி கேட்கலாம்ல. உங்கள் பையன் தான் என்னை ஏமாற்றிட்டான், பாருங்கள் எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்கான், இப்படிப்பட்டவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, என்ன மேலே உயிராக இருக்கிற ரிஷியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்ல. கரெக்டு தான், ஆனால் அந்த பொண்ணு தான் அவனை வேணாங்குதே. என்ன ரிஷி, வேணான்னு சொன்னாலும் ஏன் வேணான்னு சொன்னதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உங்களுக்குலாம் தெரியும்ல. தெரியும். தெரியுமா? தெரியும். அந்த பொண்ணு ஏன் அவனை வேணான்னு சொல்லுதுன்னு எனக்கு தெரியும். இவனுக்கு தெரியுமா? ஆனா அந்த ரீசனை வெளியில சொல்ல முடியாதே. அப்போ நான் உங்கள் கூட சேர முடியாதே. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாம் ரிஷி, லாஜிக் படி அவர் லவ் பண்ண பொண்ணு அவர் கூட சேர்ந்தாதானே நான் உங்கள் கூட சேர முடியும். இப்படி சர்க்கிள்லாம் நம்ம லைஃப் மாட்டிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அவரை அவங்க லவர் கூட சேர்த்து வைங்க, நான் உங்கள் கூட சேர்ந்துடுறேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே. உண்மையாவே அவன் லவர் கூட சேர்ந்துட்டா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஷுர். அவர் ரூட் கிளியர் ஆனதுக்கப்புறம் என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லைல்ல. பிகாஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் அவர் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நம்ம சேர்த்து வைக்கலாம். ஆனா அவனுக்கு அவன் லவரை சேர்த்து வச்சுட்டா என் ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுமே. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுவீங்களா? எப்படி? எப்படின்னா, ஏன்னா என் ஃப்ரெண்டு அவன் லவ் பண்ற அந்த பொண்ணு ஸ்ரீநிதி எல்லாம் ஆசைப்படுறான். இப்போ நான் வீட்டில் முடிவு பண்ண பொண்ணு, கல்யாணம் முடிவு பண்ணுற வரைக்கும் என் மனசில் ஆசை இல்லைன்னா நான் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வசந்த் மாமா அப்படி கிடையாது. வசந்த் மாமா சின்சியராக ஸ்ரீநிதியை லவ் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீநிதி சின்சியராக வசந்த் மாமாவை லவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்டு ஆசைப்படுறது தப்பு தானே? அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்க மாட்டான். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாமா? நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால உங்கள் காதலை நீங்கள் இழக்க போகிறீங்களா? என் காதலை நான் இழக்க மாட்டேன் நீங்கள் இந்த அளவுக்கு சொல்லும்போது. ஆனால் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எனக்கு டைம் வேணும். அப்போ யோசிச்சுட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லைன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க, நான் போய் யோசிச்சுட்டு வரேன். ப்ளீஸ் டேக் யுவர் ஓன் டைம். ஏய் என்னடா சொல்கிறான் இவன்? அடா ஆமாண்ணா, இவன் கூட ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான், பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அவன் தான் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம். டேய் யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா சொல்லுங்கடா, கூட்டிட்டு போய் அவனை ஸ்டேஷனில் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவோனோ அப்படி ஹேண்டில் பண்ணுறேன். அப்படிலாம் ஹேண்டில் பண்ணால் இவனுங்களாம் அசர் ஆள் கிடையாதுண்ணே. அவனுமே பெரிய வீட்டு பையன்தான், அவன் ஒரு டாக்டரு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் நம்மளும் அவனை தூக்கி வச்சு விசாரிக்க முடியாது, தேவையில்லாமல் நம்ம மெடிக்கல் கேம்பும் பாதிக்கப்படும். ஆமாம் லாஜிக் கரெக்டு தான். அவன் வளரிடுவானே, இன்னைக்கு இல்லை நாளைக்கு வளரிடுவான், நீங்கள் வேணா பாருங்களேன். ஆனால் இவன் மனசும் கஷ்டப்பட போகுதுடா.
அப்படிலாம் கஷ்டப்படாது, அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாண்ணா. இதோ வரானுங்க. யாருண்ணா? ம், உன் மீதி 2 லவர்ஸ். என்ன எதுக்கு இப்போ வர சொன்னானுங்களான்னு தெரில. வரட்டும் அவனுங்க. டேய், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தானடா நைட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நைட்டு நான் போகிறேன்னு சொன்னாதான் உங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பேச முடியும். ஏன்டா நைட்டும் இப்படி போட்டு என்ன உட்கார வச்சிருக்கீங்க? அதெல்லாம் கரெக்டு தாண்டி ரதி தங்கம். ஆனால் நைட்டு ஒன்று ஒருத்தவங்க கெட்ட போட பார்க்கணுன்னாங்க, அதான். என்ன பார்க்கணுன்னாங்களா? யாருடா? அதான்டா எனக்கும் தெரில. இவனுங்க ஏதோ சஸ்பென்ஸாகவே பேசுகிறானுங்க. உனக்கே தெரியலையா? அப்படிப்பட்ட அப்பாட்டக்கர் யாருடா? ம், வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்தில் தெரியும். டேய், இப்போதான் உங்கள் ஃப்ரெண்டு ரிஷி வந்துட்டு போனான். அவன்கிட்ட பாதி உண்மையை வாங்க ட்ரை பண்ணான். ஆனால் உஷாராகி போயிருக்கான் யோசிச்சுட்டு வரேன்னு. ரிஷிகிட்டியா? ஆமாண்டா, ரிஷிக்கிட்ட தான். அவன் ஏதோ வளர வந்தான், அதுக்குள்ளே உஷாராகி போயிட்டான். ஆனால் இவன் உண்மையை வாங்கிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். நானும் கேட்டேன், என் ஸ்டைலில் கூட்டு போய் விசாரிக்க வாடான்னு. வேணாங்கிறான். என்னடா என்னாச்சு? ரிஷி கிட்டத்தட்ட உண்மையை சொல்ல வந்துட்டான். அவன் என்னை அப்ரோச் பண்ணான். அதுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஸ்ரீநிதி வசந்த் கூட சேர்த்து வச்சுட்டா நம்ம ரூட் கிளியர் ஆகிடும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு. அதனால அவன் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு தான் இதுக்கெல்லாம் காரணம், ரீசன் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறான். ஏய், உண்மையாவா சொல்கிறேன்? உண்மையாக தான்டா சொல்கிறேன். அவன் அப்படி தான் சொன்னான். அவனுக்கு தெரியுமா ரீசன், ஸ்ரீநிதி ஏன் உன்னை வேணான்னு சொல்கிறான்னு. அந்த ரீசனை சொல்ல வரான், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவனை தடுக்குது. டேய், அப்போ அவன்கிட்ட உண்மையை வாங்கிடலாங்கிறியா? ம், கண்டிப்பாக வாங்கிடலாம். அவன்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேசினான்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவான். அவன் முழுசாக கூட சொல்ல தேவையில்லடா, லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்தா கூட போதும், நம்ம மேலே பிடிச்சி போயிடலாம். ஏய், இவன் ஸ்ட்ராங்காக தான் பேசி வச்சிருக்கான். ஹிண்ட்டுன்னு இல்லை, அவன் எல்லாத்தையுமே கொடுப்பான். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே என்ன சொல்கிறீங்க? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசிட்டு போயிருக்கானா ரிஷி? ஆமாண்டா, அவனுக்கு தெரியுமா ஸ்ரீநிதி ஏன் வசந்த வேணான்னு சொன்னான்னு. ஆனால் அந்த உண்மையை சொன்னால் அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குமா. அதனால நான் யோசிச்சுட்டு வரேன்ட்டு போயிருக்கான். மச்சான், அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தா அவன் உண்மையை சொல்ல சான்சஸ் இருக்குடா. அவன் ஜெகனுக்கு துரோகம் பண்ண வேணாம். ஏன்னா ஜெகன் உண்மையை சொல்லிட்டான்னு தெரிஞ்சா ரிஷின் கூட பார்க்க மாட்டான். அவன் ஏதாவது அவனை வச்சு ப்ளே பண்ணுவான். அவன் லைட்டாக ஹிண்ட் கொடுத்தா கூட போதுண்டா. நம்ம தேவையில்லாமல் ரிஷி வச்சு ப்ளே பண்ண தேவையில்ல. அந்த க்ளூவை வச்சு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தான் மச்சான் நானும் நினைக்கிறேன். நம்ம தேவையில்லாமல் ரிஷியும் இதில் கோத்து விடக்கூடாது. ஏன்னா அவன் தான் அவனுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு. ஜெகன் யார்கிட்ட எப்படியோ ஸ்ரீநிதி விஷயத்தில் மட்டும்தான் ப்ளே பண்ணுறான். மற்றபடி அவன் கொஞ்சம் நல்ல கேரக்டர் தான். ஆனால் ஸ்ரீநிதியை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுங்கிறான்? இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவன் மனசில் என்னத்தை பதிய வச்சிருப்பான் அப்படின்றது தான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு மச்சான், ஸ்ரீநிதி ஒன்றை வேணாங்கிறதுக்கு. அதை திருப்பி திருப்பி அவன் மறந்தா கூட ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இவன் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் அப்பையிலேருந்து நம்மக்கிட்ட மோதியே ட்ரை பண்ணிட்டான். அதனால இன்னமே நம்மளை எதிரியாக தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் நான் கேம்புக்குன்னு கூப்பிடும்போது அவன் வந்துட்டான். இது வரைக்கும் சர்வீஸில் எந்த குறையும் கிடையாது. அவன் ஒரு டாக்டராக ஜென்னுனாக தான் நடந்துக்கிறான். அவனுக்குள்ளே இருக்கிற நல்லவன் நம்மளுக்கு கண்ணுக்கு மட்டும்தான் தெரிய மாட்டான். அவன்கிட்ட அப்ரோச் பண்ணுற விதத்தில் பண்ணால் அவனுமே உண்மையை சொல்ல சான்சஸ் இருக்குது. அதான்டா இது வரைக்கும் எனக்கும் புரியல. அவன் கிரிமினல்னா உன்னை பழிவாங்க எல்லா விதத்துலையும் தானே ட்ரை பண்ணோம். ஸ்ரீநிதி விஷயத்தில் மட்டும்தான் ட்ரை பண்ணுறான். மற்றபடி நீ நடத்துகிற கேம்ப்லேயோ இல்லை இது வரைக்கும் இந்த 7 நாள் சர்வீஸ்லேயோ அவன் எந்த பிரச்சனையும் பண்ணலை. உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுறான். கிட்டத்தட்ட பெஸ்ட் டாக்டர்ஸ்னு கேம்புக்கு வர்றவங்களாம் அவனை தான் அப்ரோச் பண்ணுறாங்க. தெரியுது மச்சான், அது எனக்குமே. அவன் என் விஷயத்தில் மட்டும்தான் ப்ளே பண்ணுறான். அதுவும் ஸ்ரீநிதி அவனை அரைஞ்சதுலேருந்து தான் அவள் வேணும்னே அவன் ஆசைப்பட்றான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதை ஏன் மறக்க மாட்டான்? என் விஷயத்தில் ஏன் இன்னும் ப்ளே பண்ணுறான்னு தான் புரிய மாட்டுது. எனக்கு தெரிஞ்சு அவன் உன் விஷயத்தில் ப்ளே பண்ணுறது கூட யாரோ உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கடா. நீ ப்ளே பண்ணுன்னு ஸ்ட்ராங்காக அவனுக்கு யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் எனக்கு நல்லா தெரியுதுடா. அவனை அப்ரோச் பண்ணுறதுக்கு யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க. டேய், அப்படி அவனுக்கு தோணுது? ஆமாண்ணே, அப்படி தான் தோணுது. அவன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கூட யாரும் சப்போர்ட்டுக்கு நிற்கிற மாதிரி தான் தெரியுது. சப்போர்ட்க்கு நிற்கிற மாதிரி தெரியுதா? ஆமாண்ணே, பேசிக்காக அவன் நல்லவன் தான். காலேஜில் நாங்களாம் அடிச்சுப்போம் போய்ப்போம், அதெல்லாம் கரெக்டான விஷயம் தான். ஆனால் ஸ்ரீநிதி எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறத விட வேறு யாரும் நினைக்கிறாங்க ஸ்ரீநிதி எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு. அப்படி யாரும் அவன் பின்னாடி வந்து ப்ளே பண்ணுறாங்களோன்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ப்ளே பண்ணுறாங்களா? ஆமாண்ணே, ஒரு கட்டத்தில் ஸ்ரீநிதி அவனுக்கு வேணான்னு அவன் நினச்சா கூட நீ ஆசைப்படுடா, ஆசைப்படலாம், அவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு யாரோ ஸ்ட்ராங்காக பின்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு டவுட் ஆகுது. சரி, வெயிட் பண்ணு. இதுக்கான ரிசல்ட்டை நான் நாளைக்கு உனக்கு சொல்கிறேன். ஏண்ணே, நீ எதாவது டவுட் ஆகுறியா? டவுட்லாம் இல்லை, கன்ஃபார்ம் தான். வெயிட் பண்ணு, நான் நாளைக்கு சொல்கிறேன். என்னண்ணா ஏதோ புதிர் போடுறீங்க? ஒன்றும் இல்லைடா தம்பி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் வரேன். என்னடா அண்ணன் இப்படி சொல்லிட்டு போகிறாரு? அண்ணா வேறு எதை யோசிக்கிறான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். என்னாச்சுடா நீ ஒரு மாதிரி ஆகிட்டா அஜய்? இங்கே பாரு யார் வந்திருக்கான்னு. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். வசந்த் சீனியரை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன்? சரி, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்? நான் ஒன்றும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இல்லை, நீங்களா தான் தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அவளை கஷ்டப்படுத்தி உயிரோட கொண்டுட்டு என்ன பண்ண போறீங்களா? ஏய், யார் இப்போ நாங்கள் உயிரோட கொள்ள ட்ரை பண்ணுறோம்? ஸ்ரீநிதியை தான் சொல்கிறேன். வசந்த் சீனியர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்றதுலாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த மாறமாட்டிக்கு ஏற மாட்டேது. உண்மையிலே இவர் கல்யாணம் தான் பண்ணிக்க போறாருன்னு நினச்சி அது அழுதுட்டு இருக்கு. யார் சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானு? நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன். சீனியர் தேவையில்லாம பேசாதீங்க. உங்களால் வேற யாரையும் நினைக்க முடியாதுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம உட்காந்துருக்கல இவ்வளோ கூட்டு வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், உனக்கு தெரியுமா இவர் எவ்வளோ சின்சியராக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருன்னு உனக்கு தெரியுமா? இசை எதுவும் வந்தாலும் என்கிட்ட பேசு, தேவையில்லாமல் அவகிட்ட பேசாத. நான் பேசுவேன் சீனியர், நான் பேசுவேன். அவங்க எவ்வளோ அழுதுட்டு இருக்கா தெரியுமா? விட்டா அவள் என்ன ஆவானே எனக்கு புரியல. அந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. எனக்கு பார்க்கறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? தோ வந்து உட்காந்துருக்கா இவ தானே.
அவ ஏன் அழுவணும் எனக்கு புரியல. நீனே கேட்க வேண்டியது அவ ஏன் அழுகுறான்ட்டு. அவ தானே என்ன வேணாம் தூக்கி போட்டுட்டு இருக்கா. நானும் அவ வேணாம் தூக்கி போட்டேன். அவ இத்தனை வருஷமா என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. நான் வேணாம் என் மனசுல அடிச்சு என் மண்டையில பதிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நான் ஒரே ஒரு டைம் அவளை வேணாம்னு சொன்னது அவளுக்கு அப்படியே பெரிய விஷயமா தெரியுதா? சீனியர் அவ தான் ஏதோ ஒரு மொட்டை காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு வேணாம்னு சொல்றான். அதை நீங்க கூடமா புரிஞ்சுக்க மாட்டீங்க? எவ்வளவு நாள் புரிஞ்சுக்க சொல்றான் அவனை? தேவையில்லாம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவான்? அவன் லைஃபை பார்க்க தேவையில்லையா? ஸ்ரீநிதி லைஃபே வாசன் சீனியர் தானே, அது உங்க யாருக்கும் புரியலையா என்ன? இப்ப என்ன பண்றாவ? சீனியர் அப்படி அழுதுட்டு இருக்கா சீனியர், சமாதானமே படுத்த முடியல. ஈவினிங் தோற்காலே இந்த ஆட்டக்காரி இவ வந்து கேம்புக்கு வந்ததுனால உங்க கூட க்ளோஸா நின்று பேசிட்டு இருந்ததெல்லாம் அவளால தாங்க முடியல சீனியர். சரி அப்படியே உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னா கூட அவ இங்கேருந்து கிளம்பட்டும், அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி நீங்க நல்லா ஆடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க இருக்கிற 3 நாள் அவளை கஷ்டப்படுத்தாதீங்க சீனியர், என்னால பார்க்க முடியல அவளை. என்ன நான் மட்டும் பேசிட்டு இருக்கா, அவர் மட்டும் எழுந்து போறாரு? அப்படிதான் அவன் எழுந்து போவான். உன் வேலையை பார்த்துட்டு போடி எழுந்து. வேலையை பார்த்துட்டு போகணுமா? அவர் எழுந்து போயிட்டாரு, நான் எழுந்து போயிட்டா. இவகிட்ட உட்காந்து ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவளை ஏன் எப்ப பார்த்தாலும் உரசிட்டு உட்காந்துருக்கேன், அதுக்கான ஆன்சரை சொல்லு. இப்படிதான் வருஷம் உட்காந்துருப்பேன். போடி எழுந்து. என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? என்னடி பெருக்கிட்டு வரேன்? சீனிதி மாதிரி நான் ஒன்றும் அழுவ மாட்டேன், பயந்துக்கிட்டு ஓட மாட்டேன். என்ன வசந்த் சீனியர் கல்யாணம் நின்றுட்டா இவளை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணலாம்னு பிளான் பண்றியோ? ஆமா அப்படியே பிளான் பண்ணி கிழிச்சேன். சொல்லு 2ஆம் தரமா இவளையே பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஐயோ என் அஜய் கையிலேருந்து இப்படி ஒரு வார்த்தையை வர வச்சிட்டாலே. ஆனா உங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது வினோத் எவ்வளவு பெட்டர். இந்த பொண்ணு வந்ததுலேருந்து இந்த பக்கம் கூட வரல, இந்த பக்கம் கூட அவர் கால் எடுத்து வைக்கல. வினோதினி தான் அவருக்கு முக்கியம் அப்படி நிக்கிறாரு. சி நீங்களா வினோத் கால் தூசிக்கு வர மாட்டீங்க தெரியுமா? ஆமா வினோத் கால் தூசிக்கு வர மாட்டோம், கை தூசிக்கு வர மாட்டோம். போடி. உண்மையாதான் வினோதினி ரொம்ப கொடுத்து வச்சுவ. ஏன்னா வினோத் அப்படிப்பட்ட பையன். பாருங்க இப்படி ஒரு கேரக்டர் உள்ள இன்ட்ரோ ஆனதுலேருந்து நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வினோத் மட்டும் இந்த கேரக்டர் கிட்ட போய் பேசல, வினோத் இந்த கேரக்டர் இருக்கும்போது உள்ள வரவும் இல்ல. அவன் வர முடியாது நினைச்சாலும். ஏன் வர முடியாது? அவன் பொண்ணுகிட்ட வழியிற கேரக்டர்ல, அதனால அவனால வர முடியாது. அவனும் உங்களை மாதிரி நல்ல பல்ல அடிச்சுட்டு வழியிற கேரக்டர் இருந்தா வருவான் தான். இசை தயவு செஞ்சு போடி, புரிஞ்சுக்கோ. எனக்கு வேற வேலை இருக்கு, அவள்கிட்ட பேசணும். அவள்கிட்ட பேசி நீ என்ன பண்ண போறேன்? என்னால முடியாது, நான் எழுந்து போக மாட்டேன். அவளை வேணா எழுந்து போக சொல்லு. அவ யாருன்னு தெரிஞ்சா நீ இப்பெல்லாம் பேச மாட்டேன். அவனை ஏன் இப்ப கஷ்டப்படுத்தி அனுப்புன? அவன் ஒரு மாதிரி போயிருக்கான். போட்டும், ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தி பாக்குறீங்க. நீங்களா மட்டும் ரொம்ப யோக்கியமா? அவன் மனசுல வசந்த் சீனியர் தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லன்னு தெரியும்ல. ஏன் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்றது? இப்படி இந்த கிழவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? ஏன் இப்பெல்லாம் இருக்கீங்க? ஒரு பையனை எவ்வளவு வேணாலும் நீங்களாம் கஷ்டப்படுத்துவீங்க. திருப்பி ஒரு பையன் கஷ்டப்படுத்தினா உங்களால ஒரு நாள் கூட ஏத்துக்க முடியாது. அதை சகிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. உடனே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பசங்க தான் கஷ்டத்துக்கு காரணம். அப்படித்தானே? அப்படிதான். எல்லாம் இவளால வந்தது. ஏய் நீலாம் எங்கேயும் தேடி வந்த? சோபா இதுக்கு மேல கேட்க முடியாது. ஏய் இசை இன்னுமா நான் யாருன்னு தெரியல. பைத்தியக்காரியா? என்னைய பைத்தியக்காரியா? ஏய் இருடி உன வச்சுக்கிறேன். ஆமா வச்சுக்கிறேன். சி நல்லா என் மூஞ்ச பாரு, நான் யாருன்னு. நீ யார் நீ? சி அஜய் உன் பொண்டாட்டி என்னடா இவ்ளோ டீப்லைட்டா இருக்கா? அது அரவேக்காடு சொன்னாலும் நம்பாது. நீயே சொல்லு, அப்பயாச்சும் நம்புதான்னு பார்க்கும். ஆனா அரவேக்காடு போய் எங்கேயும் உளராம இருந்தா சரிதான். ஏய் இவன் முன்னாடி என்னையே விட்டு கொடுக்குறேன். விட்டு கொடுத்து கிழிச்சாங்க. சி நல்லா ஊத்து பாரு, அது யாருன்னு அப்பதான் தெரியும். நான் ஏன் உரசிக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு. உத்து பார்க்கணுமா? ஆமா உத்து தான் பார்க்கணும். ஒருத்தன் இந்த பக்கமே வரல, யோகிஸ்தனா இருக்கான். வினோத் நீ ரொம்ப கொடுத்து வச்சு அப்படின்லாம் விட்டு போட்டல. அப்படி பார்த்து வினோத் நான் இருக்கும்போது எப்படி நானே இங்க வர முடியும்? ரதி தேவி தான் வினோத் தான் ரதி தேவி. போதுமா? என்ன பையன் வயசுல பேசுறேன்? இப்பெல்லாம் சொன்னா நான் நம்பிடுவேனா? ஷோ இதுக்கு மேல நான் எப்படி உனக்கு புரிய வைப்பேன்? ஏம்மா வினோத் நீ மேல சத்தியமா நான் வினோத் தாமா. நல்லா ஊத்து பாருமா. கெட்ட போட்டிருக்கம்மா. விக்கு கூட இன்னைக்கு சரியா பொருந்தல. நல்லா ஊத்து பாருமா. ஆட ஆமா எப்படா கெட்ட போட்டீங்க? நல்லா ஊத்து பாரு பைத்தியக்காரி. கண்ணுக்கு எதிர்க்க இருந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியாது. உன் மேக்கப் பாக்ஸை 4 நாளா காணும். தேடினியா? அது எங்க போச்சு? உன் விக்கு ஒன்று அப்பப்ப இந்த சாம்ட கலர் முடிய மாத்திரத்துக்கு ஒரு கருப்பு கலர் ஹேர் வச்சிருப்பியா? அது எங்க போச்சு? அதெல்லாம் தான் அவன் வச்சிருக்கான். நல்லா பாரு. அது உன்னோட விக்கு தான். உன்னோட மேக்கப் செட்டை வச்சு தான் மேக்கப்பே போட்டிருக்கான். பைத்தியக்காரி ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் தெம்மாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு குப்பை கொட்டுறான் பாத்தியா? டாக்டர் வெளில போய் சொல்லிட்டாத. அது மட்டும் தான் நீ ஒழுங்கா பாக்குற. மற்றபடி தாண்டம். ஐயோ கழுவி ஊத்துறானே. உண்மையா வினோத்? அட வினோத் தாமா. பாய மூடு.